பாமக, இடது கம்யூனிஸ்ட்டு, சீமான் 3 பேர் நம்ம எதுக்கு சொல்கிறோம்னா, இவங்களாம் வந்து இதை எதிர்க்கிறோம். ஆனால் அதிமுக கொள்கை ரீதியாக வந்து அந்த திருத்தங்களை வந்து ஏற்றுக்கல. இவங்கெல்லாம் கொஞ்சம் அழுத்தமாகவே எதிர்க்கிறார்கள். சீமான், பாமக, இடது கம்யூனிஸ்ட்லாம் சட்டமன்றத்திலே எதிர்க்கிறார்கள். சீமானுக்கு சட்டமன்றத்தில் எதிர்ப்பதற்கு வாய்ப்பில்லை நாம் தமிழர் கட்சிங்கிறதுனால வெளியில் பேமணியர் சேனையத்தோடு இணைந்து மக்கள் போராட்டமாக தீர்மான நகலை எரிக்கிறார். எக்ஸெம்போரா வந்து சீமான் மாதிரியோ அண்ணாமலை மாதிரியோ வந்து விஜயும் பேசலை, உதயநிதியும் பேசலை, எழுதிட்டு தான் பேசுகிறாங்க. அப்படி பேசும்பொழுது அதை எழுதுபவர்கள் சரியாக எழுதி கொடுக்கலாம். இவங்களும் அதை என்னன்னு கேட்டு அந்த விவரங்களை விவரித்து அதை பேசுகிறத விட்டுட்டு அப்பாவை காணணும் இவங்க பேசுகிறதும், அவங்க யாரையா காணணும்னு அவங்க பேசுகிறதும், இதெல்லாம் வந்து இந்த தனிப்பட்ட முறையில் தாக்குதல்கள் என்பது அநாகரிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு எந்த பயனும் இல்லை. அந்த வகையில் சீமான், பேமணியரசன் அவருடைய இயக்கம், பெரியவர் பேமணியரசன் அவருடைய இயக்கம், இவங்க இணைந்து இந்த நகலை எரிப்பது என்பது ஒரு அடையாளம். இல்லை புதிதாக ஆணையம் அமைத்தீர்களானால் அது சட்ட ரீதியில் நமக்கு எதிராக திரும்பும் அப்படின்னு சொல்கிறது தான். திரும்புங்கிறத விட திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் சீமான் போன்றவர்கள், ஐயா மணியரசன் போன்றவர்கள், ஏறக்குறைய பாமக, இடது கம்யூனிஸ்ட் சொல்கிறதும் அவங்களுடைய கருத்தியல் பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்குது. அப்போ இந்த போராட்டம் அரசியல் கருட நேயர்களுக்கு வணக்கம். என்று நம்மோது இணையம் சிறப்பு வந்து மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தியார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பின்பு வந்து சீமான் அவர்கள் அரசியல் ரீதியாக பெரிய எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமையாக தான் இருந்தார். ஊடகங்களையும் புறக்கணிச்சுட்டு தான் வந்தார். அதுவே இப்போ பேசுபொருளாக மாறிட்டு வர வேலையில் இப்போது தமிழ்நாடு அரசோட தீர்மான நகல் எரிப்பு போராட்டத்தை வர 27ஆம் தேதி வச்சுருக்காங்க. மணியரசன் தலைமையிலான இயக்கம் வந்து அதை நடத்துகிறாங்க. நாம் தமிழ் கட்சியும் அதை ஆதரித்து அந்த போராட்டத்தில் கலந்துக்கிறதா சொல்கிறாங்க. பெரிய எதிர்பார்ப்பு மத்தியில் இந்த போராட்டம் நடைபெற இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த மேகதாட்டு விஷயத்தில் இது வந்து நடந்த அது தொடர்பான தீர்மானம். அந்த தீர்மானத்தில் நான் ஏற்கனவே சில நிகழ்வுகள் இதை சொல்லிட்டேன். ஆனால் நீங்கள் அதை கேள்வி கேட்குறதுனால அதுக்கான பொருத்தமான பதில் நான் சொல்ல வேண்டியது. மேகதாட்டு விஷயத்தில் தமிழ்நாட்டில் ஏகமனதாக ஆளுங்கட்சி, எதிர்கட்சிகள், எல்லா கட்சிகளும் இணைந்து பாஜக, காங்கிரஸ் உட்பட, தேசிய கட்சிகள் உட்பட அதாவது கட்டக்கூடாது அப்படிங்கிற தமிழ்நாட்டுடைய நிலையை வெளிப்படுத்தியிருக்கிறார். இது வந்து ஒரு அடையாள தீர்மானம். இந்த தீர்மானம் போட்டதுக்கு சட்ட ரீதியாக இதனால் வந்து மேகதாடு இது வந்து உச்சநீதிமன்றம் அல்ல, சட்டமன்றம் தான். இதே மாதிரி கர்நாடகாவில் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு தீர்மானம் போட்டு கட்டணம்னு போடுவாங்க, ஏற்கனவே போட்டிருப்பாங்க, இல்லை மறுபடியும் போடுவாங்க. இது வந்து ஒரு விஷயம். இதில் வந்து யார் இதை முடிவு செய்வது அப்படின்னா, முதல்ல வந்து நான் பல முறை பேசிட்டே இருந்தாலும் அந்த தொடர்பான நீங்கள் விஷயங்கள் கேட்குறதுனால 2018 உச்சநீதிமன்றம் வந்து ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருக்கு. அந்த உற்பத்தியாகும் அப்பர் ஸ்டேட்டுன்னு சொல்லக்கூடிய உற்பத்தியாகும் அந்த நதி நீர், காவிரியோ எந்த நதியோ, அவங்க அணை கட்டணம் ஏதாவதுன்னா அவங்க மாநிலத்தில் லோயர் ஸ்டேட்ஸ், நதிநீர் பாயக்கூடிய பங்கிடப்படக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய மாநிலங்கள், யூனியன் டெரிட்டரிகள், அவர்களுடைய அனுமதி இல்லாமல் கட்ட முடியாதுன்னு இருக்குது. இதுவரை அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு எதுவும் மாற்றப்படவில்லை. அப்போ அது இன்னைய வரைக்கும் செல்லும். இனிமேலும் மாற்றப்படுவதற்கான ஒரு ஒரு வாய்ப்பு இல்லை. ஏன்னு கேட்டால் ஒரு லாஜிக்கு, நீங்கள் வந்து அவனுக்கு தண்ணி இப்போ உங்கள்கிட்ட தண்ணி வருது அப்படின்னு அப்படி இங்கே வருதுன்னு சொன்னால், மின்சாரம் நெய்வேலி லிக்னைட்டில் வந்து வருது. நிறைய பேரோட சொல்லுவாங்க, என்ன சார் புரியாமல் பேசுகிறீங்க, நெய்வேலி லிக்னைட் வந்து மத்திய அரசு, தமிழ்நாடு அரசு நினச்சா எப்படி அதை நிறுத்த முடியும்? நெய்வேலியில் வந்து தொழிலாளர்கள் போராட்டம் தமிழ்நாட்டுக்கு துரோகம் அடைக்கிறது, இல்லை நெய்வேலி மக்கள் வந்து முற்றுகை போராட்டம் நெய்வேலி லிக்னைட்டை அப்படின்னு சொல்லி ஒன்று ஆளுங்கட்சி, இப்போ அல்ல தமிழ்நாட்டில் உள்ள ஏதோ ஒரு கட்சி, இல்லை தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகள் எல்லாம் இணைந்து போராட்டம் பண்ணுதுன்னு வைங்க. அப்போ மத்திய அரசுக்கு ஏதோ ஒரு வகையில் அழுத்தம் வரும்ல.
நம்ம வந்து தமிழ்நாடு அரசு நினச்சா மத்திய அரசு நிறுவனமான நெய்வேலி லிக்னைட்டுக்குள்ளே போய் சுவிட்சை ஆஃப் பண்ணிவிடுவாங்கன்றதை நம்ம சொல்லலை. அது சில நேயர்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம சொல்கிறது ஒரு விதமான அரசியல் அழுத்தமோ மக்கள் மூலமாக அந்த போராட்டம்னு சொல்லியோ அப்படி ஒரு நிலையை கொண்டு வரலாம். இப்போ அங்கே வந்து மத்தியில் வந்து பாகிஸ்தான் தீவிரவாதத்தை தொடர்ந்து ஈடுபடுகிறது என்று சொல்லி சிந்து நதி நீர் நிறுத்தலையா? அந்த ஒப்பந்தம் முடிஞ்சு போச்சு, அதை நான் வந்து மறுபடியும் அதை ரெனியூ பண்ண முடியாதுன்னு சொல்லி இந்தியா ஒரு முடிவு எடுக்கலையா மத்திய அரசு? அதனால் வந்து பஞ்சாபு சிந்து மாகாணங்கள்லாம் வந்து விவசாயம் பாதிக்கப்பட்டு அவன் வந்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்லாம் சோத்துக்கே வழி இல்லாமல் நிற்கலையா? அதை கூட வந்து நாங்கள் முடியாதுன்னு சொல்ல. அப்போ அந்த நீங்கள் 99 வருஷத்துக்கு போட்டது ஏதோ ஒரு அந்த மாதிரி போட்டது முடிஞ்சு போச்சு. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் மறுபடியும் வந்து மறு ஒப்பந்தம் போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னாலே முடிஞ்சிடும். ஸோ சில விஷயங்கள் வந்து நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக டெக்னிக்கலாக ஏதோ ஒரு காரணம் காட்டி அழுத்தம் கொடுக்கலாம். அந்த வகையில் நீங்கள் வந்து பண்ணும்பொழுது இந்த மேகதாடுக்கு தனியாக ஒரு ஆணையம் போடும்போது என்ன ஒரு விஷயம் வருதுன்னா, இது வந்து ஏற்கனவே பாமகவும் இதை பேசியிருக்கிறது. எங்கள் சட்டமன்றத்தில் கம்யூனிஸ்ட் தோழர்கள் இடதுசாரிகளும் பேசியிருக்கிறார்கள். என்ன பேசியிருக்காங்க? இந்த திருத்தம் திமுக கொண்டு வந்தது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடாது. சபாநாயகர் வந்து அன்றைக்கே முடிஞ்சு போச்சு, நீங்களாம் ஏன் எதிர்க்கலை? இல்லை, இங்கே நாங்கள் வந்து அதை பற்றி பேசணும்னா அந்த திருத்தத்தை நீங்கள் முதல்ல சர்க்குலேட் பண்ணியிருக்கணும் சட்டமன்றத்தில், விதி நம்பர் 54 அப்படின்னு சொல்லி இடது கம்யூனிஸ்ட் ராமச்சந்திரன் எம்எல்ஏ பேசினார், பாமக எம்எல்ஏவும் பேசினார். ஆனால் இல்லைன்னு சொல்லி அவர் அதை மூடி வச்சுட்டாங்க. ஆதவர்ஜுன் அவர்கள் வந்து தனி ஆணையம் போட்டால் அதனால் வந்து தாமதமாகும்னு அவர் முதல்வர் அவர்கள் டெல்லியில் உள்ள இவங்கெல்லாம் சட்டமன்றம் நடக்கும்போதே அவர் வந்து ஃபோனில் தொலைபேசியில் கன்சல்ட் ஆய்வு பண்ணி அதுக்கப்புறம் தான் சொன்னார். அதுக்கே அவ்வளோ அவசரமாக ஆய்வு பண்ணி அன்றைக்கே வந்து ஏற்றுக்கணுன்னு தெரியல. தீர்மானத்தை மட்டும் ஏற்றுக்கிட்டு ஒரு மனதான தீர்மானத்தை, இந்த திருத்தங்களை வந்து ஆய்வு செய்வோம் பரிசீலனை செய்வோம் சொல்லி உண்மையிலேயே பரிசீலனை பண்ணியிருந்தால் இப்பொழுது பாமக, இடது கம்யூனிஸ்ட்டு, சீமான் 3 பேர் நம்ம எதுக்கு சொல்கிறோம்னா இவங்களாம் வந்து இதை எதிர்க்கிறவங்க. அதிமுக எதிர்த்து தான் வெளியேறிச்சு. அது வெளியேறும்போது தான் வேலுமணி போன்ற ஒரு 4 பேர் மட்டும், வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், லீமா ரோஸு, இன்னும் யாரோ ஒருத்தர் 4 பேர் மட்டும் வெளியேறாமல் இருந்தாங்க. அது அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனை, அது விட்டுருங்க. ஆனால் அதிமுக கொள்கை ரீதியாக வந்து அந்த திருத்தங்களை வந்து ஏற்றுக்கல. இவங்கெல்லாம் கொஞ்சம் அழுத்தமாகவே எதிர்க்கிறார்கள். சீமான், பாமக, இடது கம்யூனிஸ்ட்லாம் சட்டமன்றத்திலே எதிர்க்கிறார்கள். சீமானுக்கு சட்டமன்றத்தில் எதிர்ப்பதற்கு வாய்ப்பில்லை நாம் தமிழர் கட்சிங்கிறதுனால வெளியில் பேமணியர் சேனையத்தோடு இணைந்து மக்கள் போராட்டமாக தீர்மான நகலை எரிக்கிறார். ஏன் எரிக்கிறாங்க? இது சும்மா ஒரு அடையாள போராட்டமானு பார்த்தீங்கன்னா இல்லை. நீங்கள் தான் வந்து மேகதாடு அணையே கட்டக்கூடாது அப்படிங்கிறது தான் தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு மக்களுடைய நிலைப்பாடு, விவசாயிகளுடைய நிலைப்பாடு. இதுக்கு ஒரு ஆணையம் அமைக்கணும்னு கேட்டிங்கன்னா நீங்களே அதுக்கு ஒரு வடிவம் கொடுக்குற மாதிரி ஆச்சு. கர்நாடக அரசுக்கு உதவுவது போல ஆகிவிடுது. இப்படி இந்த நீங்கள் கேட்காம இருந்தீங்கன்னா இது யார் முடிவு பண்ணும்? நதி இல்லை, முதல்ல வந்து மத்திய அரசு இல்லை, ரிவர் வாட்டர் கமிஷன், நதிநீர் பங்கீடு ஆணையம், அது மத்திய அரசால் நியமிக்கப்பட்டது, உச்ச நீதிமன்றத்தின் அங்கீகாரம் பெற்றது. அவங்க தான் முடிவு பண்ணும். அவங்க முடிவில் உங்களுக்கு ஒரு கால் தமிழ்நாடுக்கோ கர்நாடகாவிற்கோ திருப்தி இல்லை என்றால், அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் உச்ச நீதிமன்றம் போனோம். உச்ச நீதிமன்றம் போகும்போது இது மாதிரி கான்ஸ்டியூஷனல் மேட்டர்னால் 5 பேர் அல்லது 7 பேர் கொண்ட அமர்வு தான் முடிவு பண்ணும். இந்த ஒருத்தர் 2 பேர் நீதிபதிகள் முடிவு பண்ண மாட்டாங்க. இல்லை, முதல்ல அப்படி முடிவு பண்ணால் கூட இறுதி முடிவு அமர்வு, பெரிய அமர்வு, கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் வச்சு தான் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து சில மாநிலங்கள் சம்மந்தப்பட்டது. 2018 என்ன சொல்கிறாங்க? அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு பிரகாரம் இந்த இப்போது காவிரி நீர் உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, மேகதாடுன்றது காவிரி நீர் தானே எடுத்துக்கிட்டிங்கன்னா, தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி இவர்களுடைய அனுமதி இல்லாமல் மேகதாடு கட்டவே முடியாது. மேகதாட்டு அவன் டிபிஆர் போட்டாலும் சரி, போடலனாலும் சரி, டிபிஆரை வந்து ரிவர் வாட்டர் கமிஷன் ஏற்றுக்கிட்டாலும் சரி, ஏற்றுக்கலனாலும் சரி, கட்ட முடியாது. இதுதான் வந்து சட்டத்தின் நிலைமை. இப்போ இந்த சட்டத்தின் நிலைமையை
நீங்கள் இந்த சட்டத்தின் நிலைமையை ஒட்டி அனுசரித்து நீங்கள் எந்த ஒரு தீர்மானம் போட்டு இல்லை உங்களுடைய ஸ்டாண்ட் எடுக்கிறதுனா எடுக்கணுமே தவிர, நீங்களே வந்து ஏதோ சொல்லுவாங்க, நம்ம விரலை எடுத்துக்கிட்டே நம்ம கண்ணை கொத்திக்கிறது முட்டாள்தனம் அப்படிங்கிறது தான். இப்போது பாமக, இடது கம்யூனிஸ்ட்டு சட்டமன்றத்துக்குள்ளேயும் சட்டமன்றத்துக்கு வெளியே மக்கள் போராட்டமாக சீமான், நாம் தமிழர் கட்சியும், பே மணியரசன் போன்ற பல இயக்கங்களும், விவசாயிகளும், அதுதான் முக்கியம். அரசியல் ரீதியாக மட்டும் இல்லாமல் தமிழக விவசாயிகள் என்ன சொல்கிறாங்க, ஒரு சொட்டு தண்ணி விட வராமல் போய்டும் மேகதாடு கர்நாடகாவில் அணை கட்டான்னா. ஏன்னா அவன் அதுக்கு என்ன புத்தால்தனமாக காரணம் சொல்கிறான், அது உண்மையோ பொய்யோ தெரியாது. பெங்களூரில் குடி தண்ணீரே இல்லை. பெங்களூரில் குடி தண்ணீர் இல்லைன்னா அந்த காவிரி நீரில் ஏதோ ஒரு பகுதியை வந்து அதை அந்த மேகதாடு அணை கட்டி தான் அதை தீர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் கட்டாமையே அதை தீர்ப்பதற்கான சில வழிகள் இருந்தால், அதாவது இப்போ கூட பார்த்திங்கன்னா முந்தானத்து 40 டிஎம்சி தண்ணி வந்து ரிவர் வாட்டர் கமிஷனில் வந்து திறந்து விட்ருக்காங்க தமிழ்நாட்டுக்கு. அது வந்து பல இடங்களில் வந்து சரியாக பயன்படாமல் விவசாயிகளுக்கு, திருப்பூர் உடுமலைப்பேட்டையில் பார்த்திங்கன்னா தென்னை நார் தொழிற்சாலைகளுக்கு அது வித்துடுறாங்களாம். விவசாயிகளுக்கு அந்த காவிரி நீர் வந்துச்சுன்னா தான் அவனுக்கு வாழ்வாதாரமே. அதுவும் இலவசமான வருது அவனுக்கு. இங்கே போனால் பம்பு கம்பு போட்டான்னா அந்த பம்பு மின்சாரம், அவ்வளோதான். ஆனால் அந்த விவசாயிகளுக்கு கிடைக்காமல் தொழிற்சாலைகளும் வந்து ஒரு பொருளாதாரத்துக்கு முக்கியம்னா கூட அடிப்படை வந்து பார்த்திங்கன்னா வாழ்வாதாரம் வந்து விவசாயிகள். அவன் ரெண்டாவது இந்த இயற்கையையும் காவிரி நீரையும் நம்பி இருக்கான். தென்னை நார் தொழிற்சாலைன்னா அந்த தொழிற்சாலையை அவன் லாபத்துக்காக செயல்படக்கூடிய, அவன் காசு கொடுத்து கூட தண்ணி வேணும்னு அவசியமாக இருந்தால் வாங்கலாம். விவசாயி காசு கொடுத்து வாங்கி விவசாயம் பண்ணி இன்றைக்கி விவசாய ரேட்டில், அதுவும் நெல் மூட்டையெல்லாம் குடோனில் அங்கங்கே குடோனே இல்லாமல் நனைந்து வீணாகும் அளவுக்கு தமிழ்நாடு திமுக அரசு இருந்தது. இப்போ புதுசாக வந்த அரசும் இன்னும் அதற்கான ஏற்பாடுகள் எதுவும் இப்போ தான் வந்திருக்காங்க. 1.5 மாதத்துக்குள்ளே 2 மாதத்துக்குள்ளே எதிர்பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் விவசாயிகளுக்கு எதிரானது மேகதாடு என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அப்போ போய் நீங்கள் தான் அந்த இடத்துல அணையை கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களே, அப்போ அதுக்கு தனியாக ஒரு ஆணையம் எதுக்காக? ஏற்கனவே உள்ள நதிநீர் பங்கீடு ஆணையத்தில் மேகதாடு கட்டலாம் அப்படின்னு இது வரைக்கும் சொல்லலை. டிபிஆர்னு அவன் ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் போட்டிருக்கான், அதை வாங்கி படிச்சுக்கிட்டு இருக்கான். நீங்கள் அந்த டிபிஆரே வாங்கி படிக்கக்கூடாது, ஆய்வு எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால், அது உச்சநீதிமன்றத்தில் ஸ்டே கேட்கும்போது இது ஆரம்ப கட்டத்திலேயே இருக்குன்றதெல்லாம் தள்ளுபடி பண்ணிட்டாங்களே தவிர, மேகதாட்டில் வந்து கட்டிங்கன்னு சொல்லி கர்நாடகா கொடுத்துல, மத்திய அரசு கொடுக்கல, நதிநீர் ஆணையமும் கொடுக்கல, உச்சநீதிமன்றமும் கொடுக்கல. உச்சநீதிமன்றத்துடைய 2018 அந்த தீர்ப்பு வந்து இன்றைக்கும் வந்து வேலிடு. இந்த சூழ்நிலையில் விஜய் அவர்கள் தலைமையிலான இந்த அரசு திமுக வந்து வச்சு செய்யுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்காம, அவங்க சொன்ன உடனே உணர்ச்சி வசப்பட்டு ஏதோ ஒரு, அதாவது விவரம் புரியாமல் அதை விவாதம் செய்து அதில் உள்ள நன்மை தீமைகளை சட்டமன்றத்திலே முதல்ல விவாதம் பண்ணணும். அதுக்கப்புறம் சட்டமன்றத்துக்கு வெளியே சட்ட வல்லுநர்கள் இல்லை அந்த நதிநீர் விஷயமாக தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ரொம்ப வருஷமாக காவிரி நீர் டீல் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் கேட்டுக்கிட்டு கம்யூனிஸ்ட் தோழர்களே கேட்டிருக்கலாமே. கம்யூனிஸ்ட் தோழர் உமாபதிலாம் அதுலேயே ஊறி போனவர். ஆமாம், ஏன் இப்போ அவர் திமுகவில் இருந்தார், அவர் மதிமுகவில் இருந்தார், இப்போ பிஜேபியில் இருக்கிற KS ராதாகிருஷ்ணன், இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து இதிலெல்லாம் ஊறி போனவங்க. அதோடைய விவரங்கள் பூரா, சட்ட நுணுக்கங்கள் பரவாயில்ல, வழக்கறிஞர்களும் கூட. அதனால் வந்து நுணுக்கங்கள் பூரா தெரிஞ்சவங்க. இதில் உள்ள ப்ளஸ்ஸு மைனஸ் ரெண்டும் சொல்லிடுவாங்க. இவங்கள தான் கேட்கணும்னு சொல்லலை. அந்த மாதிரி வல்லுநர்கள் ஆலோசகர்களை வைத்து அதையெல்லாம் ஆய்வு செய்துவிட்டு அதுக்கப்புறம் இந்த திருத்தத்தை ஏற்றுக்கிறதா இல்லையா, நீங்கள் அது வரைக்கும் இந்த திருத்தத்தை தூக்கி பெண்டிங்கில் போட வேண்டியது தானே. இப்போ அது சபாநாயகர் பிடிவாதமாக இவ்வளோ பேர் எதிர்க்கிறாங்க அப்படின்னு ஒன்று, ஒரு அந்த திருத்தத்துக்கு ஒரு திருத்தம் கொண்டு வந்திருக்கலாம் சபாநாயகர் நினைத்தால், அல்லது முதல்வர் விஜய் நினைத்தால். என்ன, ஒரிஜினல் தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அதில் ஒன்றும் யாருக்கும் ஆட்சேபனை இல்லை, அது அப்படியே இருக்கட்டும். இந்த திமுக கொண்டு வந்த தீர்மானத்தை, அதாவது திருத்தங்களை நாங்கள் பரிசீலனை இல்லை மறுபரிசீலனை செய்கிறோம். அடுத்த சட்டமன்ற தொடரில் இது சம்பந்தமாக என்ன முடிவு எடுக்கணுமோ அதுக்குள்ளே ஆராய்ச்சி செய்து விவாதித்து
ஒரு அனைத்து கட்சி கூட்டம் போடலாம், இல்லை வல்லுநர்களோட ஆலோசனை பண்ணலாம். எல்லாமே இதுக்கு பதிலாக இதுன்னு இல்லை, எல்லாமே பண்ணலாம். அரசியல் ரீதியாகவும் தெரிந்து கொள்ளலாம் கருத்து, வல்லுநர்கள் அப்படின்னு சொன்னால் சட்ட ரீதியாக தொழில்நுட்ப ரீதியாகவும் தெரிந்து கொள்ளலாம். அப்படியெல்லாம் இல்லாமல் எடுத்தேன் கவித்தேன்னு சொல்லும்போது அப்பொழுது திமுக தாவேகா என்ற எதிர்ப்பு என்பது வெளிப்படையாக மட்டும்தானா? சும்மா அந்த வெளியில் அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த டிஷம்னு திட்டிக்கிற மாதிரி அந்த ஷூட்டிங் மாதிரி வந்து அப்பாவை காணணும்னு இவங்க சொல்கிறதும், அவங்க வெளியில் போய் ஏதோ கணவனை காணணும்னு ஒரு பெண்மணி பேசுகிறாங்கன்னு சொல்லி செங்கல்பட்டு கோட்டுன்னு சொல்லி பேசுகிறதும், இந்த மாதிரி இந்த சினிமாத்தனமான வசனங்கள், சினிமாத்தனமான காட்சிகள் இதுதான் நடைபெறுகிறது. உண்மையான மக்கள் பணியை நினைத்து அதில் கவனம் செலுத்தி ஆளுங்கட்சியும் அதை செய்வதாக தெரியவில்லை, எதிர்கட்சியும் அதை செய்வதாக தெரியவில்லை. 2 பேருமே நடிகர்கள், 2 பேருமே நடித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற எண்ணம் தான் மக்களுக்கு வருது. அப்போ இந்த மேகதாது இதெல்லாம் இந்த காட்சிகளை விட்டுருங்க, ஷூட்டிங்கை விட்டுருங்க, இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்டிக்கிறதெல்லாம் விட்டுருங்க. இந்த பிறந்தநாள் விழாவில் போனார் வந்தார், இந்த பிரச்சனைகள் அதெல்லாம் தனிப்பட்ட மகதரை விட்டுருவோம். போட தமாஷா ஒருத்தர் போட்டிருக்காரு, எல்லா இடத்துலையும் வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த அம்மா மேயர் பிரியா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டாலின் ஃபோட்டோ முன்னாள் முதல்வர் ஸ்டாலின், இப்பொழுது முன்னாள் முதல்வரான ஸ்டாலின், அப்போது ஸ்டாலின் படம் மாட்டியிருந்தாங்க, முதல்வர் படம், அதை நீக்க முடியாது. விஜய் படத்தை வேண்டுமானால் முதல்வர் விஜய் படத்தை கூடுதலாக மாற்றலாமே தவிர ஸ்டாலின் படத்தை எடுக்க முடியாதுன்றாங்க. நம்ம வந்து ஸ்டாலின் படத்தை எடுக்கணும்னு சொல்லலை, அந்தந்த ஆட்சியில் யார் முதல்வரோ அவர் படம் தான் மாட்டணும். இன்றைக்கி விஜய் இருந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, அதை மாற்றணும். நீங்கள் முன்னாள் முதல்வர் படத்தை எடுக்கக்கூடாதுன்னா அதற்கு முன்னால் எடப்பாடி முதலமைச்சராக இருந்தார் இல்லையா, மேயர் பிரியா வந்து மேயராக பதவியேற்கும் பொழுது அதற்கு முன்னால் யார் முதல்வராக இருந்தார்? எடப்பாடி. அவர் படத்தை மாட்டினீங்களா? அன்றைக்கி இல்லாத ரூல் இன்றைக்கி எப்படி வந்தது? நீங்கள் திமுக சார்ந்தவராக இருக்கலாம், அதற்காக அவர்கள் ஆட்சியை இழந்து விட்டார்கள். எப்போது ஒரு தூரம் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அன்றைக்கி மாட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அன்றைக்கி விஜய் படத்தை எடுத்துகிட்டு யார் முதல்வராக வராங்களோ அவங்க படத்தை மாட்ட போகிறாங்க. இதெல்லாம் வேண்டாத ஒரு பிரச்சனை. இந்த படத்தை மாட்டுவதால் ஒரு பெரிய பெருமை என்ன? படத்தை மாட்டுறேன்னா நீங்கள் ஒரு அப்துல் கலாம் படத்தை மாட்டணும், காமராஜர் படத்தை மாட்டணும், இந்தியாவிற்கே வந்து நன்மை செய்தவர்கள் அப்படின்னு சொன்னால் அது வேறு விஷயம். இல்லை அதெல்லாம் தேவையில்லைன்னா யார் முதல்வராக பிரதமர் படம் மாட்டணும். யார் பிரதமராக இருந்தாலும், மோடி இருந்தார், முன்னால் மன்மோகன் சிங் இருந்தார், நாளைக்கு வேறு யாரோ வரலாம், யார் நாட்டுக்கே பிரதமர். அது மாதிரி முதல்வர் என்பது யாருடைய வெறுப்புகளை தாண்டி இவர் முதல்வர். இதுக்கு முன்னால் இருந்தவர் இருக்கும்போது அவர் ஃபோட்டோ, இப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது இதெல்லாம் அந்த சும்மா அந்த அடையாளமாக வெற்று பேச்சுகள். ஆனால் மக்களுக்கு எது வந்து பயன்? அதுக்கு தான் எனக்குடைய வருத்தம். முதல்வருடைய பதிலில் கூட ஆளுநருடைய உரைக்கு பதிலில் 75-80% ஒரே அந்த பஞ்சு டைலாக்கும் திமுகவை திமுக தாக்குங்க. ஆனால் பாயிண்ட் ரீதியாக விவரமாக வந்து அவர்கள் செய்தது என்ன தவறு என்பதை சொல்லி தாக்கினா பரவாயில்ல. நாங்கள் உங்களை மாதிரி எங்களுக்கு ஊழல் செய்ய தெரியாது, எங்களுக்கு இது செய்ய தெரியாது, அது தெரியாது, இதெல்லாம் வந்து இந்த பஞ்ச் டயலாக். ஊழலில் நாங்கள் ஆட்சிக்கு வந்து இவ்வளோ நாளில் இத்தனை கேஸ் பிடிச்சிருக்கோம், இத்தனை இடங்களில் பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து நடைபெறுகின்றன, இதற்கு காரணம் போதை. பத்திரிகையிலே வருது. இதை ஏன் விஜய் முதல்வரை சுற்றி இருப்பவர்கள் ஏன் எழுதி கொடுக்க மாட்டேன்றாங்க அவருக்குன்னு தெரியல. ஏன்னா அவரும் எழுதி கொடுத்து தான் படிக்கிறாரு. யார்? முதல்வரும். எதிர்கட்சி தலைவரான உதயநிதி அவர்களும் வந்து அவர் இந்த மேஜைக்கு அப்படி அந்த பேப்பர் அப்படி வச்சுக்கிட்டு படிக்கிறாரு. அதையும் யாரோ வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. சரி, ரைட்டு, அவங்க பார்த்து படிக்கிறாங்க, அதில் நம்ம ஒன்றும் பெரிய குற்றம் கண்டுபிடிக்கல. ஏன் வந்து சென்னை நகரத்தில் 2 நாளில் வந்து தாவேக ஆட்சிக்கு வந்து ஒரு 2-3 நாள் கேப்பில் 77 பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க, 38 வழக்குகள் பதிவு பண்ணியிருக்காங்க போதைப்பொருள். இது நம்ம வந்து பத்திரிகையிலேருந்து தகவல் படிக்கிறோம். இதை அழகாக முதல்வர் பயன்படுத்தி கொள்ளலாமே. ஆமாம், போதைப்பொருள் இருந்துச்சு, அது சொல்லியிருக்காரு.
போன ஆட்சியில் வந்து காவல்துறை சரியாக செயல்படாததால் போதைப் பொருளை ஊக்குவித்து விட்டார்கள். காவல்துறை வந்து முதல்வர் தான் அதை வச்சுக்கிட்டார் ஸ்டாலின். ஆனால் அவர் செயல்படலை சரியாக. அதனால் போதைப் பொருள் அதிகமாச்சு, அதனால் பாலியல் வன்முறை அதிகமாச்சு பெண்களுக்கு எதிராக. அதுதான் இப்போவும் தொடருது. அந்த விஷயம் நியாயமான விஷயம். ஆனால் அதற்கு நீங்கள் இந்த 40 நாட்களில் என்ன செய்திருக்கிறீர்கள் என்பதை தொகுத்து வழங்கியிருக்கலாம். நாங்கள் ஊழலுக்கு எதிரானவர்கள், பாலியல் வன்முறைக்கு எதிரானவர்கள் அப்படின்னு வெறும் அந்த டயலாக் மட்டும் பேசாமல் 77 பேர் பிடிச்சிருக்கோம், 38 வழக்குகள், சென்னை நகரம் ஒன்று மட்டும் போட்டிருக்கோம், தமிழ்நாடு முழுக்க இவ்வளோ கேஸ் பதிவாயிருக்கு, ஊழலில் வந்து இவ்வளோ பேர் பிடிச்சிருக்கோம், லஞ்சம் வாங்கினதாக வந்து இத்தனை அதிகாரிகள் மாட்டியிருக்காங்க, பதிவுத்துறையில் இத்தனை பேர், இதில் இவ்வளோ. இந்த புள்ளி விவரங்களை நீங்கள் நீங்கள் தான் பதில் உரை தயார் செய்து தானே வரீங்க. அப்படியே வந்து பேசலை எக்ஸ்டெம்போரா வந்து சீமான் மாதிரியோ அண்ணாமலை மாதிரியோ வந்து விஜயும் பேசலை, உதயநிதியும் பேசலை, எழுதிட்டு தான் பேசுகிறாங்க. அப்படி பேசும்பொழுது அதை எழுதுபவர்கள் சரியாக எழுதி கொடுக்கலாம். இவங்களும் அதை என்னன்னு கேட்டு அந்த விவரங்களை விவரித்து அதை பேசுகிறத விட்டுட்டு அப்பாவை காணணும் இவங்க பேசுகிறதும், அவங்க யாரையா காணணும்னு அவங்க பேசுகிறதும், இதெல்லாம் வந்து இந்த தனிப்பட்ட முறையில் தாக்குதல்கள் என்பது அநாகரிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு எந்த பயனும் இல்லை. அந்த வகையில் சீமான் பேமணியரசன் அவருடைய இயக்கம், பெரியவர் பேமணியரசன் அவருடைய இயக்கம், இவங்க இணைந்து இந்த நகலை எரிப்பது என்பது ஒரு அடையாளம். அதாவது அவங்க சொல்ல வர்றது என்ன, இந்த திருத்தம், இந்த தீர்மானம் வாபஸ் வாங்க பெற வேண்டும். ஏனென்றால் இது நமக்கு நாமே சூடு வைத்துக் கொள்வது. ஏதோ சொல்லுவாங்க சொந்த காசில் சூனியம் வைக்கிறதுன்னு. அந்த மாதிரி நம்ம போய் ஆணையம் கேட்டோம்னா சீமான் அதை தெளிவாக பேசியிருக்கிறார். இன்ஃபேக்ட் பாமக அவங்க இவர் கூட இந்திய கம்யூனிஸ்ட் கூட விதிமுறை 54 அவங்க சட்டமன்றத்தை ஓட்டி பேசியிருக்கிறார். சட்டமன்றத்தில் நீங்கள் ஒரு திருத்தம் கொண்டு வரணுன்னா விதிமுறை 54 பிரகாரம் எல்லாருக்கும் அது வந்து எழுத்துப்பூர்வமாக எல்லா உறுப்பினர்களுக்கும் கொடுத்து அவங்க படித்து பார்த்துட்டு தேவைப்பட்டால் ஓட்டளிக்க ஏற்பாடு செய்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஏற்றுக்கணும். சும்மா கையை தூக்கி ஏற்றுக்கிறதுங்கிறது சட்டமன்றத்தில் இடம்பெறாது, சரியில்லைங்கிறாங்க. சபாநாயகர் வந்து இல்லை அது வந்து செல்லுங்கிறாரு. இது ஒரு கருத்து வேற்றுமைகள் இருக்குது. சீமான் சொல்கிறது சட்டமன்ற விதிமுறையை பற்றி மட்டும் இல்லை, அவர் கேட்குற லாஜிக் வந்து நீங்கள் ஆணையம் வேணும்னு கேட்குறீங்க. ஏதோ மத்திய அரசு தமிழக அரசு கேட்குதேன்னு சொல்லிட்டு ஆணையம் கொடுத்துருது, மேகதாடுக்கென்று தனியாக ஒரு ஆணையம். நீங்கள் தான் மேகதாடு கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறம் அதுக்கு எதுக்கு ஆணையம்னு ஒன்று. ரெண்டாவது, நாளைக்கு அந்த ஆணையம் வந்து மேகதாடுவில் கட்டலாம், தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் வந்து குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டும், இப்போவும் அது உச்சநீதிமன்றத்தில் இருக்குது. ஆனால் கர்நாடகா அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் அந்த நதிநீர் பங்கீடு ஆணையத்தை மீறி பல சமயங்களில் எங்களுக்கே தண்ணி இல்லை, உச்சநீதிமன்றம் சொன்னால் என்ன, தண்ணி இருந்தால் தானே கொடுக்க முடியும், தண்ணி இல்லாத தண்ணியை உச்சநீதிமன்றம் சொல்லிச்சுனால கொடுக்க முடியுமான்னு கேட்குறான். உண்மையிலேயே இல்லையான்னு அவங்க பக்கமும் தவறு இருக்குது. தமிழ்நாடு அரசு, அது அதிமுக அரசோ திமுக அரசோ, இன்றைக்கு வந்த தாவேக அரசோ, என்ன இனிமேல் அவங்க எப்படி நடந்துக்க போகிறாங்கன்னு தெரியாது. அந்த அதிமுக ஆட்சியில் வந்து தடுப்பணைகள் நிறைய கட்டி கடலில் போய் வீணாக சேருவதை வந்து தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலான்னு கேட்டால் இல்லை, அதிமுகவும் செய்யவில்லை, திமுகவும் செய்யவில்லை. இங்கே காசு பார்க்குறதுலேயே இருந்துட்டாங்க. அப்போ நீங்கள் தடுப்பணைகள் கட்டி நீங்கள் செய்ய வேண்டிய கடமையை செய்து அந்த தண்ணீர் அவன் என்ன கேட்குறான், என்கிட்ட இந்த தண்ணி வேணும்னு சண்டை போட்டு உச்சநீதிமன்றத்தில் போய் எல்லாம் கேட்டு நதிநீர் ஆணையத்தில் கேட்டு வாங்கி அதில் 70% வந்து கடலில் போய் வீணாகுது, நீ வீணாக்கிறதுக்கு நானாவது பயன்படுத்திட்டு போனேன் அப்படின்னு கர்நாடகா கேட்குறது. அப்போ உச்சநீதிமன்றமோ இல்லை நதிநீர் ஆணையமோ அதில் உள்ள லாஜிக்கை வந்து ஏற்றுக்கொள்வார்கள். அந்த பின்னணியில் நீங்கள் சீமானுடைய போராட்டத்தையோ இல்லை மணியரசன் ஐயாவுடைய போராட்டத்தையோ நீங்கள் பார்க்கணும். அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்களாக போய் சிக்கலில் மாட்டிக்கிறீங்க, இந்த ஆணையம் வந்தால் நாளைக்கு இந்த ஆணையம் வந்து ஒரு தீர்ப்பு விடுவது, அணை கட்டலாம், அணையிலேருந்து இவ்வளோ தண்ணி ரிலீஸ் பண்ணணும். அவன் என்ன சொல்ல போகிறான், அணையை சரி கட்டலான்னா கட்டிடுவான். கட்டிட்டு அவன் என்ன சொல்லுவான், பெங்களூருக்கு குடி தண்ணீர் இல்லை, அதை கொடுத்து விட்டு மிச்சம் இருந்தால் நான் கொடுக்குறேன், இல்லை மழை அதிகமாக பெஞ்சா. நீங்கள் இதே வந்து பார்த்தீங்கன்னா காவிரி நீரில் பிரச்சனை, அது சொல்லி இறுதியாக முடிச்சுருவோம். காவிரி நீர் பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா மழை பெய்யலை, தண்ணி இல்லைன்னா தான் இந்த அடிக்கடி சண்டை வரும் உச்சநீதிமன்றத்துலேயோ இல்லை நதிநீர் பங்கீட்டு ஆணையத்துலேயோ. ஏகமாக மழை பெய்யுது, எதிர்பார்த்ததை விட அதிகமாக
அப்போ என்ன பண்ணுறாங்க கர்நாடகா திறந்து விட்டுருவோம். முதல்ல திறந்து விடுறான். ஏன் திறந்து விடுறான்னா, அப்படி திறந்து விடலைன்னா அந்த அணையை சுற்றி உள்ள கிராமங்கள் அங்கே அழிந்து விடும். இப்போ அவனுக்கு ஆபத்து வரும்னா அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு கால் கிராமங்கள்லாம் அழிந்து விடுமா? சில சமயத்தில் வந்து தண்ணி தேவை விவசாயத்துக்கு. அதே தண்ணி ஓவராக வந்துட்டாலும் வெள்ளம் வந்துடுச்சுன்னா, அதுவும் அறுவடை சமயத்தில் வந்துடுச்சுன்னா கதிரெலாம் வீணாக போயிடும். இப்போ தண்ணீர் என்பது தகுந்த அளவில் இருக்க வேண்டும். குறைந்தாலும் பிரச்சனை, மிகையானாலும் பிரச்சனை. அவன் அந்த சமயத்தில் என்ன பண்ணுறான், தண்ணி கேட்டில்ல வாங்கிக்க, பிடிக்குதோ பிடிக்கலையோ வாங்கிக்கன்னு. அன்றைக்கி என்ன ஆகும், நீங்கள் கேட்கும் அதே தண்ணீர் மிகையாக வருவதால் உங்களுக்கு மீண்டும் விவசாயிகளுக்கு பிரச்சனை வரும். அப்போ இதை வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு அப்படிங்கிறது ஒரு ஒரு அதில் ஒரு சீரான அமைப்பு ஒன்று தேவை, கட்டுப்பாடு தேவை, விதிகள் தேவை. இல்லை புதிதாக ஆணையம் அமைத்தீர்களானால் அது சட்ட ரீதியில் நமக்கு எதிராக திரும்பும் அப்படின்னு சொல்கிறது தான். திரும்புங்கிறத விட திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் சீமான் போன்றவர்கள், ஐயா மணியரசன் போன்றவர்கள், ஏறக்குறைய பாமக, இடது கம்யூனிஸ்ட் சொல்கிறதும் அவங்களுடைய கருத்தியல் பார்த்திங்கன்னா இதுதான் இருக்குது. அப்போ இந்த போராட்டம் உண்மையான மக்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்கு இல்லை ஒரு தவறான முடிவை திருத்தி கொள்ளணும் தாவேக அரசு, தமிழக அரசு அப்படிங்கிற எண்ணத்தோடு உள்ளது. யார் யார் வீட்டில் பிறந்தநாள் கொண்டாடினாங்க, அப்பாவை காணோம், கணவனை காணோம், இவருடைய அப்பாவை காணோம், அவருடைய அப்பாவை காணோம், இந்த மாதிரி என்ன சொல்லுது, ஆங்கிலத்தில் வந்து சில்லின்னு சொல்லுவாங்க, தமிழில் வந்து சொல்லப்போனால் அற்பத்தனமான இந்த மாதிரி ஒரு விமர்சனங்களில், அருவருக்கத்தக்க நாகரிகமற்ற விமர்சனங்களில், இதில் தனி மனித ஒழுக்கம் அப்படின்னு பார்த்தா அதை பற்றி நிறைய பேசலாம். எல்லா அரசியல் கட்சிகள்லேயும் வந்து பிரச்சனைகள் உள்ளவங்க இருக்காங்க. அதெல்லாம் விட்டுட்டு மக்கள் நீங்கள் ஆட்சி புரிய வந்தது மக்கள் பிரச்சனை, எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டியது ஜனநாயக ரீதியில் சட்டமன்றத்துக்கு உள்ளேயும் சரி இல்லை வெளியே இருந்து செயல்பட்டாலும் சரி மக்களுடைய பிரச்சனைகளுக்காக போராட வேண்டும். அதுதான் உங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அந்த வகையில் இந்த போராட்டம் வரவேற்கத்தக்கது. இந்த தீர்மானம் வந்து இந்த திருத்தத்துடன் ஏற்றுக்கொண்டது. அந்த திருத்தங்களை மறுபரிசீலனை செய்து தேவைப்பட்டால் அதை ஒதுக்க வேண்டும், அதை வாபஸ் வாங்க வேண்டும். முதல் தீர்மானம் ஓகே, மேகதாடு கட்டக்கூடாது. திமுக கொண்டு வந்த திருத்தத்தை ஏற்றுக்கொண்டதை மறுபடியும் வாபஸ் வாங்குவது தான் தாவேக அரசு செய்யக்கூடிய ஒரு பரிகாரமாக இருக்கும். அதை செய்யும் வரை போராட்டம் நடந்து கொண்டுதான் இருக்கும். அந்த போராட்டத்தில் மிகுந்த நியாயம் உள்ளது. ஓகே சார், பல்வேறு கேள்வி தெளிவாக நன்றி. நன்றி, வணக்கம்.